வணக்கம். சிலைங்கர் இன்று செய்திகள். கடந்த மாதம் பேராக் மாநிலத்தின் தெலோக் இந்தான் ஜலன் சிக்கோ சுங்காய் லம்பாம் பகுதியில் மத்திய சேமப்படையின் ட்ரக் விபத்துக்குள்ளானதற்கு கற்களை ஏற்றிய லாரி எதிர்த்தடத்தில் நுழைந்ததே முக்கிய காரணம் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. அந்த லாரி எஃப்ஆர்யூ வாகனம் அணி பயணித்த எதிர்த்தடத்தில் நுழைந்து சம்பந்தப்பட்ட எஃப்ஆர்யூ ட்ரக்குடன் மோதியதாக இவ்விபத்து குறித்த சிறப்பு விசாரணை குழுவின் பூர்வாங்க அறிக்கை கூறுகிறது. இச்சம்பவம் நடந்த இடத்தில் சாலையின் மேற்பரப்பில் காணப்பட்ட பிரேக், டயர் மற்றும் உராய்வு அடையாளங்கள் மூலம் இது நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை கூறுகிறது. இருப்பினும் லாரி ஓட்டுநர் எதிர்த்தடத்தில் நுழைந்ததற்கான சரியான காரணத்தை அடையாளம் காண இன்னும் விசாரணைகள் நடந்து வருவதாக போக்குவரத்து அமைச்சினால் வெளியிடப்பட்ட விபத்து குறித்த பூர்வாங்க அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜூன் 21 அன்று கோலாலங்கட்டில் ஜலஜா ஜாப்கர் கனிவல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும் இத்திட்டம் மாற்றுத்திறனாளிகள் உட்பட வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குகிறது. ஆர்வமுள்ளவர்கள் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பின் மூலம் பதிவு செய்யலாம் மற்றும் நேர்காணல் நாளில் தொடர்புடைய சான்றிதழ்களின் நகலை கொண்டு வர வேண்டும். இதற்கு பிறகு ஜலஜா ஜாப்கர் கனிவல் ஜூலை 5 உலுசிலங்கரிலும், ஜூலை 19 உலுலங்காட்டிலும், செப்டம்பர் 27 கில்லானிலும் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து திட்டம் ஆகஸ்ட் 9 கோலாசிலங்கரிலும், அக்டோபர் 11 சபா பர்னாமிலும், இறுதியாக நவம்பர் 15 செப்பாங்கிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மலேசியாவின் வேலையின்மை விகிதம் மார்ச் மாதத்தில் 3.1% ஏப்ரல் மாதத்தில் 3% குறைந்துள்ளது. இது 10 ஆண்டுகளில் மிக குறைவு என்று புள்ளி விவரத்துறை வெளியிட்ட ஏப்ரல் 2025க்கான மலேசிய தொழிலாளர் துறையின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மார்ச் மாதத்தில் 529,600 நபர்களாக இருந்த வேலையற்றோரின் எண்ணிக்கை ஏப்ரல் மாதத்தில் 0.7% குறைந்து 525,900 உள்ளது என தலைமை புள்ளி விவர நிபுணர் டத்தோஸ்ரீ முகமது உசீர் மஹாடின் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார நிலை, வேலை அளிப்பவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு போன்றவைகளால் வேலையின்மை தொடர்ந்து குறைந்து வருகிறது. பொருளாதார துறையை பொறுத்தவரை சேவைகள் துறை வேலைவாய்ப்பு வளர்ச்சியின் முக்கிய உந்து சக்தியாக உள்ளது. அதில் மொத்த மற்றும் சில்லறை வர்த்தகம், தங்குமிடம், உணவு மற்றும் பான சேவைகள், அத்துடன் போக்குவரத்து மற்றும் சேமிப்பு நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்கவை. உற்பத்தி, கட்டுமானம், விவசாயம், சுரங்கம் மற்றும் குவாரி துறைகளிலும் நேர்மறையான போக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக முகமது உசீர் கூறினார். 15 முதல் 24 வயதுக்குட்பட்ட இளைஞர்களின் வேலையின்மை விகிதம் ஏப்ரல் மாதத்தில் 10.3% மாறாமல் இருப்பதாகவும் 298.3 இளைஞர்கள் வேலையில்லாமல் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.